எல்லோருக்கும் வணக்கம். இனி எல்லாம் நலம் அப்படிங்கிற என்னுடைய சேனல்ல இருந்து இன்றைக்கு ஒரு டயபெட்டிக் வீடியோ தான் பார்க்க போறோம். எனக்கு தெரிந்தவரை பெரும்பாலுமே இந்த சர்க்கரை நோயை குணப்படுத்துறதுக்கு பல வகையான வழிமுறைகளை கையாளுறாங்க. யூடியூப்லயும் நிறைய விவரங்கள் சொல்லிட்டே இருக்காங்க. ஆனால் நிரூபிக்கப்படாத உண்மைகள் தான் அதெல்லாம். நிரூபிக்கப்படாத உண்மைகள். அவங்க பேசுறது உண்மையா இருக்கலாம், ஆனா நிரூபிக்கப்படலை. பெரிய பெரிய மருத்துவர்கள் கூட இந்த சர்க்கரை நோயை தோத்து போயிடுறாங்க. காரணம் என்னன்னா, ஒவ்வொருத்தருக்கும் வரக்கூடிய சர்க்கரை வெவ்வேறு விதமான சர்க்கரை நோய். இப்ப இதை எப்படி நாம தெரிஞ்சுக்கிறதுனா, சில உணவுகள் சிலருக்கு பிடிக்கும், சில உணவுகள் பலருக்கு பிடிக்காது. அல்லது சில உணவுகள் பலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. எனக்கு தானிய வகைகள் அறவே நான் சாப்பிட்றதில்லை. இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. சுண்டல், அவரைக்கொட்டை குழம்பு, பீன்ஸ் குழம்பு, அந்த மாதிரி தானிய வகைகள் நான் தொட்டதே இல்லை. பெரும்பாலும் அசைவ உணவுகள் தான். இது வரைக்கும் பெரும்பாலும் அசைவ உணவுகள் தான். அதே மாதிரி காய்கறி கீரைகள் நான் பெரும்பாலும் தொடறதில்லை. அது எனக்கு அது ஒத்துக்கிறது இல்லை. சின்ன வயசுல இருந்தே அந்த அசைவ உணவுக்கு உடல் எனக்கு பழக்கானதுனால ஒரு வேற விதமான உணவுக்கு வர முடியல. எங்கேயாவது ஒரு கல்யாணம் விசேஷம் போனோம்னா அங்க அந்த சாம்பார் சாப்பிடலாம். ஏன்னா அந்த கல்யாணத்துல செய்யக்கூடிய அந்த சாம்பாரும் அந்த அவரைக்கொட்டை குழம்பு வைப்பாங்க, சில ஜாதியில வைப்பாங்க. அதுவும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சுவையா இருக்கும். அன்னைக்கு திருப்தியா சாப்பிடலாம். வீட்டில் அந்த மாதிரிலாம் செஞ்சு தர மாட்டாங்க. அதனால நமக்கு அது பழக்கம் இல்லை. சிலருக்கு இட்லி பிடிக்கும், சிலருக்கு தோசை பிடிக்கும். தோசை பிடிக்கிறவங்க இட்லி சாப்பிட்டாங்கன்னா சர்க்கரை அளவு குறையாது. இட்லி சாப்பிட்றவங்க தோசை சாப்பிட்டாங்கன்னா சர்க்கரை ஜாஸ்தி ஆகும். இதுதான் இந்த நோயில் இருக்கிற பெரிய சிக்கல். எல்லாத்தையும் ஒரே அளவுகளில் கொண்டு மருத்துவர்கள் சொல்லக்கூடிய அந்த டயட் சார்ட் தான் ரொம்ப டேஞ்சரா போயிடுது. இதுதான் இப்ப பிரச்சனை. இப்ப நான் 20 வருடங்களுக்கு மேலாக இந்த சர்க்கரை நோய் பற்றிய பல விதமான ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி தான் கடைசியா இப்ப தற்காலிகமா ஒரு முடிவுக்கு நான் வந்திருக்கிறேன். அதாவது இனிப்பை கொடுத்து தான் இனிப்பை குணப்படுத்த முடியும். அதுதான் என்னுடைய கான்செப்ட். இப்ப நான் அதுல வெற்றியும் பெற்றுட்டேன். ஒரு 20 நபர்களுக்கு நான் அதை இனிப்பை கொடுத்து சர்க்கரை அளவு குறையறதையும் கண்கூடா பார்த்துட்டேன். அவங்களே குளுக்கோமீட்டர்ல போட்டு பார்த்து எனக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அதனால இது என்ன சொல்ல வரேன்னா, இயற்கையாவே நம்மளுடைய பாடி சர்க்கரை நோய்க்கு உண்டான பாடி தான். ஏன்னா செல்களுக்கு தேவையான உணவே சர்க்கரை தான். குளுக்கோஸ் என்கிற சர்க்கரை அல்லது மாவுச்சத்து அல்லது கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சர்க்கரை சத்து தான் உடலுக்கு தேவையானது. இதுல ஒரு 5 வகையா இருக்கு. புரூட்டோஸ்ங்கிறது பழங்கள்ல இருந்து எடுக்கக்கூடிய சர்க்கரை, லாக்டோஸ்ங்கிறது மாவுல இருந்து எடுக்கக்கூடிய சர்க்கரை, அந்த தானிய வகைகள்ல இருந்து எடுக்கக்கூடிய சர்க்கரை, பாலிலிருந்து வரக்கூடிய சர்க்கரை ஒண்ணு இருக்கு. அந்த மாதிரி பல வகையான இதுல இருந்து வரக்கூடிய சர்க்கரை இருக்கு. இப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னா, மொத்தமாவே இந்த சர்க்கரை சத்து நமக்கு தேவைப்படும். ஒவ்வொரு வேலை உணவுலையும் அல்லது 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவையும் நம்முடைய செல்களுக்கு தேவையான உணவு ஆக்சிஜன் எப்படி உடலுக்கு தேவையோ, அந்த சர்க்கரை சத்தை எரிக்கிறதுக்கு தான் ஆக்சிஜன் தேவை. ஆக்சிஜனும் தேவை, இந்த சர்க்கரையும் தேவை. இது 2 இருந்தாதான் உடலுக்கு நமக்கு சக்தி கிடைக்கும். இதுல என்ன சிக்கல் அப்படின்னா, சமீப காலமா எல்லா மருத்துவர்களும் சொல்றது என்னன்னா, சிறுதானிய உணவுகள் சாப்பிடுங்க, சர்க்கரை அளவு ஏறாது. சாப்பிடலாம், தப்பு இல்லை. ஆனால் அது மனிதனுக்கு உண்டான உணவு அல்ல. இது சிறுதானிய உணவுகள் பறவைகளுக்கு உண்டான, அது குறைந்த அளவு லோ கிளைசமிக்னு சொல்லுவாங்க. பட் அது நமக்கான அளவீடு தான். அது பறவைகளுக்கான உணவு தான். அது ஜீரணிக்கக்கூடிய அந்த சக்தி பறவைகளுக்கு இருக்கு. ஆனா அந்த உணவுகள் மனிதனுடைய இறைப்பை ஜீரணிக்காது. அந்த என்சைம்கள் நம்ம உடம்புல இல்லை. அதுதான் சிக்கல். இப்ப நீங்க கேட்கலாம், அந்த இப்போ மருத்துவர்கள்லாம், சித்த மருத்துவர்கள், நாட்டு மருத்துவர்கள்லாம் சொல்லாங்க, அந்த காலத்துல நாங்க களி கம்மஞ்சோறு தான். அதெல்லாம் முழு பொய். அதெல்லாம் சும்மா தமஸ். ஆயிரக்கணக்கான வருஷமா அரிசி சாதம் தான் சாப்பிட்றாங்க. இப்ப முகலாயர்கள் வம்சம் அவங்க போயே கிட்டத்தட்ட 300 வருடங்கள் ஆகிவிட்டது. கிட்டத்தட்ட 5-6 தலைமுறை ஆயிடுச்சு முகலாயர் வம்சம் அழிந்து போயே.
அதற்கு முதல்ல ஒரு 600 வருஷத்துக்கு முன்னால தான் தாஜ்மஹால் கட்டினது. இன்றைய தேதியிலிருந்து நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா ஒரு 600 வருஷத்துக்கு முன்னால, கிட்டத்தட்ட 10 தலைமுறை. தாஜ்மஹால் கட்டினப்போ அந்த அம்மா இருந்திருக்காங்க, ஷாஜகானுடைய மனைவி மும்தாஜ் பேகம் இருந்திருக்காங்க. அந்த அம்மா என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, பிரியாணி செஞ்சது கண்டுபிடிச்சது அந்த அம்மா தான். ஏன்னா குழம்பு தனியா வச்சுட்டு, கறி தனியா வேக வச்சுட்டு, மட்டன் உரலும் சுக்காவும் போடுறதுக்கெல்லாம் அந்த அம்மாவுக்கு விருப்பம் இல்லை. எல்லாம் கலந்து ஒரு உணவு. இப்ப எப்படி நம்ம இது இப்பதான் சாம்பார் சாதங்கிற மாதிரி சொல்றோம்ல, அப்போ வந்து அவங்க பிரியாணி கண்டுபிடிச்சது அந்த அம்மா தான், மும்தாஜ் பேகம் தான் கண்டுபிடிச்சாங்க. பெரும்பாலான முஸ்லிம்களுக்கு இது தெரியாது. பட் மதன்கிற ஒரு எழுத்தாளர் வந்து பல புத்தகங்களை ஆராய்ந்து அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு, முகலாயர்கள் வம்சத்தை பத்தி. அவங்களுடைய வந்தார்கள் வென்றார்கள்னு ஒரு புக் இருக்கு, ஆனந்த விகடன் பதிப்பகம். ஒரு மிக அருமையான புத்தகம். முகலாயர்களுடைய வரலாறு முழுமையா தெரிஞ்சுக்கணும்னா, அவங்க ஆதியோட வந்ததுல இருந்து கடைசி முகலாயர் பகதூர் ஷா வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கலாம். குறைந்த விலை தான், நல்ல புத்தகம். முகலாயர்களுடைய தேதி வாரியா கொடுத்திருக்காரு. அப்போ அதுல அந்த பிரியாணியை கண்டுபிடிச்சதே அந்த அம்மா தான், மும்தாஜ் பேகம் தான் பிரியாணியை கண்டுபிடிச்சாங்க. அப்போ இருக்கும்போது அப்போ வந்து அவங்க என்ன குதிரைவாளி போட்டு பிரியாணி செஞ்சாங்களா, இல்ல கோதுமை போட்டு செஞ்சாங்களா? அப்ப இது முழுப்பை. அப்ப அந்த அம்மாவுக்கு முன்னாலேயே அரிசி இருந்திருக்கணும். கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கு குறையாம அரிசி இருந்திருக்கணும். பல 1000 வருடங்களுக்கு முன்னாலேயே அரிசி எல்லாம் இருந்திருக்கு. அதெல்லாம் இல்லைன்னு எல்லாம் சொல்ல முடியாது. சரி, அரிசி வந்து யாருக்கானது அப்படின்னா, அதுவும் வந்து பறவைகளுக்கானதான். பெருந்தானியம் சொல்றது, பெருந்தானியங்கிறதுனால அது நம்ம வயிறு ஜீரணிக்கக்கூடிய அளவுக்கு பழக்கம் ஆயிடுச்சு. கோதுமை உணவுகள் வந்து இயேசு கிறிஸ்து காலத்திலேயே இருந்திருக்கு கோதுமை உணவுகள். அதனால பல 1000 வருஷங்கள் இருந்ததுனால அது ஜீன்ல பதிவாயிடுச்சு. மாற்று உணவுக்கு நம்ம உடல் தயாரானதுனால இந்த சிறுதானிய உணவுகளை நம்ம சாப்பிட்டு பார்த்ததே இல்லை. வறுமையின் காரணமா அவங்க கம்மஞ்சோறு குடிப்பாங்க, களி கிண்டி சாப்பிடுவாங்க, அவ்வளவுதான். வறுமை தான் காரணம், வேற ஒரு காரணமும் இல்லை. இன்றைக்கு அந்த வறுமை தான் காரணம். இல்லாதவனை நான் கேட்கறேன், என்கிட்ட ஒரு சுகர் பேஷண்ட் வந்தாரு, சார் என்ன காலையில சாப்பிட்றீங்கன்னா, என்னன்னா சாப்பிட்றேன், ஒரு களி உருண்டை 20 ரூபானா வாங்கி கரைச்சி அவங்களே அந்த அம்மாவே கரைச்சி தராங்க, நல்லா ஊறுகாய் கடிச்சிட்டு சாப்பிட்றேன்னா, வேற என்ன டயட் இருக்கு, காசு இல்லைன்னா நான் என்ன பிரியாணியா சாப்பிட முடியும்? அவர் கேட்கிறாரு. என்னுடைய ட்ரீட்மெண்ட் உணவு தான், நல்ல ரிச்சான உணவு தருவேன். மேக்சிமம் டெய்லி 200 ரூபாய் செலவாகும் உணவுக்கு. அதுவே செய்ய முடியாது, என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எவனும் வர முடியாது. பணம் இல்லாதவனுக்கு உலகம் மட்டும் இல்லை, பணம் இல்லாதவனுக்கு நோயும் குறையாது, எந்த சர்க்கரை நோயும் போகாது. மாத்திரை சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டியதான். அது ஒரு பக்கம் இருக்கும், நோய் ஒரு பக்கம் இருக்கும். அதனுடைய வீரியம் ஜாஸ்தி ஆகும்போது நோயும் ஜாஸ்தியாகி மரணத்தை தான் தள்ளணும். அதுவும் இந்த சர்க்கரை நோயில் இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, எல்லா நோயும் கொண்டு வரும். அது எப்படி கொண்டு வரும் நான் என்னுடைய பல வீடியோக்களை நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப குறைவான பேர் பார்க்கறதுனால ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. நான் இப்ப கண்டுபிடிச்சது வந்து இனிப்பை கொடுத்துதான் இனிப்பை குணப்படுத்த முடியும். என்னுடைய இரவு உணவு இன்னைக்கு 3 இட்லி. இன்னைக்கு நான் சாப்பிடக்கூடிய உணவு 3 இட்லி, கோதுமை ரவை கேசரி, நல்ல இனிப்பா ஃபுல் இனிப்பு, முந்திரி திராட்சை போட்டு கோதுமை ரவை கேசரி இன்றைய டயட் எனக்கு. காலையில ஒரு 6 மணிக்கு வந்து ஒரு சமோசா, அது நானே தயார்படுவேன், இனிப்பு பாதுஷா மாதிரி. இது சமோசா மைதாவில் தான் நானே செஞ்சு அதை கண்டுபிடிச்சிட்டேன். அதெல்லாம் காலையில சாப்பிட்டேன்னா சர்க்கரை ஏறதில்லை, அந்த பசிக்கிற தன்மை நின்றுடுது, நல்ல பூஸ்ட் உடம்புல கிடைக்குது. கொஞ்ச நேரம் எக்ஸசைஸ் பண்ணலாம். அது முடிஞ்ச உடனே 4 மடங்கு சர்க்கரை போட்டு ஒரு இனிப்பு, அந்த இனிப்பு டீ குடிப்பேன். அந்த டீ குடிச்ச உடனே என்ன ஆகும் அப்படின்னா, சர்க்கரை அளவு ஏற்கனவே கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற சர்க்கரையும் காலி பண்ணிட்டு நெல்லுக்கு கீழே வந்துடும். ஒரு 140 150 வந்துடும். அது மறுபடியும் வழக்கம் போல டயட்டு. மறுபடியும் காலையிலையும் ஒரு இனிப்பு சாப்பிட்றேன். ரெகுலராக இப்போ நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இப்போ ஒரு 6 மாசமா சாப்பிட்டுட்டு இருக்கேன். வாரம் ஒரு தடவை செக் பண்ணிட்டே இருக்கேன். எனக்கு வந்து 98 சுகர் வந்தது. இன்றைய தேதி வரை இப்பதான் ஒரு 5 வருஷமா அரை மாத்திரை கிளைக்கன் டெம் எடுத்துக்கிறேன், அரை மாத்திரை. என்னை விட வயதானவர் ஒரு அம்மா, அவங்களுக்கு வந்து இனிப்பே நைட்ல கொடுத்துதான் குணம் பண்ணேன். அது சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோவும் நான் உங்களுக்கு போட்டேன். ஆனா சொல்ல போனா மனிதர்களா இருந்தா அதை எடுத்துட்டு இருக்கணும், அதை கவனிக்கல யாரும். இதெல்லாம் சாத்தியம் இல்லைங்கிறான் டாக்டரே, சாத்தியம் இல்லை, இதெல்லாம் சும்மா அப்படின்றான். நாம் என்ன பண்ண முடியும்? இன்னைக்கெல்லாம் 100 பேர் உட்கார்ந்துட்டு இருக்க ஆஸ்பத்திரியில் ஃபைல் ஒன்று போட்டுக்கிட்டு அவர் டாக்டர் வாயை திறந்து என்ன சொல்லுவாருன்னு வாயவே பார்த்துட்டு இருக்கேன். ஒருபோதும் குணமாகாது. இந்த
இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் சர்க்கரை நோய்க்கு மருந்தும் கிடையாது, இன்சுலின் கிடையாது, ஒன்றும் குணமாகாது. பல வீடியோக்களை நான் சொல்லியிருக்கிறேன். ஏதோ மனசுக்கு பட்டது போட்டிருக்கேன். டெய்லியும் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கேன் ஹாஸ்பிட்டல்ல. இது அவங்களுக்கு வரது, அவங்களுக்கு மேக்சிமம் வந்து ஹார்ட்லேயும் தொந்தரவு வந்துடும். குளுக்கோஸ் உடம்புக்கு போகாதனால எல்லா தசைகளும் நரம்புகளும் கடுமையாக பாதிக்குது. சர்க்கரை கொடுத்துதான் குணப்படுத்த முடியும். இந்த வியாதியை மட்டுமில்லை, எந்த வியாதியாக இருந்தாலும். இதய நோய்களுக்கு கொழுப்பை கொடுத்துதான் குணப்படுத்த முடியும். கொழுப்பை கொடுத்தால் இதய நோய்கள் குணமாகும். சிறுநீரக நோய்களுக்கு நல்லா உப்பு போட்டு நல்லா உணர்த்தியா சாப்பிட்டாதான் சிறுநீரக நோய்கள்லாம் வராதே போடும். ஏன் அப்படின்னா அது எதிர்மறையான ஒரு செயல் தான் நான் செய்வேன், பெரும்பாலுமே செய்வேன். கிட்னியில் ஒரு பிரச்சனையா, ரைட், அதை பற்றி கவலையே இல்லை. நல்லா சுருக்குன்னு போட்டு சாப்பிடுங்க. உப்பு போட்டு உணர்த்தியா சாப்பிடுங்க. சாதா உப்பு, கடல் உப்பு போட்டு சாப்பிடுங்க. ஏன்னா சிறுநீரகத்தினுடைய உணவே வந்து உப்பு தான். அதனுடைய சுவையே உணவே உப்பு தான். அந்த உப்பை குறைக்கும் போது இவங்க இதய பாதிப்புக்காக உப்பை குறைக்கிறாங்க. மோசமான கான்செப்ட். நோய் வந்த பிறகுதான் அவங்க தள்ளாடுறாங்க. நான் நோய் வராத இருக்கிறதுக்கு ஐடியா சொல்றேன். ஒரே வழி என்ன அப்படின்னா, நோய் முழுமையாக உங்களை தாக்காத இருக்கணும்னா நீங்க ஒரே வழி என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து அதிகமான குடிநீர், தண்ணி குடிக்கணும். அந்த ரத்தத்தை வந்து டென்சிட்டி அதிகம் இல்லாத பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். அடர்த்தி அதிகம் இல்லாத ரத்தத்தை நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். எல்லா நோயும் குணமாகறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. காலை நேரத்தில் குறைந்தபட்சம் 1/2 லிட்டர்ல இருந்து 1 லிட்டர் வரை நீங்க தண்ணி குடிச்சீங்கன்னா பெரும்பாலும் இந்த நோய் மட்டும் இல்லை, எல்லா நோயில இருந்தும் தப்பிச்சுக்கலாம். அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல இதை விட அருமையான கான்செப்டோட சந்திக்கிறேன்னு சொல்லி எனக்கு ஆதரவு கொடுங்க. நீண்ட நாள் வருத்தப்பட்டு தான் நான் போடல, எனக்கு ஆதரவு கொடுங்க. வணக்கம்.